ஹாய் ஹலோ வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னா 2 சீலா கருவாடு எடுத்திருக்கேன், 2 துண்டு சீலா கருவாடு தொக்கு இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு தேவையானது 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், 3 பல்லாரி வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன சின்ன துண்டாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி கொஞ்சம் பரவாயில்ல சைஸாக கட் பண்ணுங்க. பச்சை மிளகும் நல்லா நைஸாக ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. அதோட வெங்காயமும் இந்த சைஸில் நல்லா பொடுசாக கட் பண்ணிக்கோங்க. கருவாட்டில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அதை நல்லா லேசாக தண்ணி விட்டு நல்லா மீன் பொரிக்கிற அளவுக்கு நல்லா விரவிடுங்க. நல்லா விரவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதில் கொஞ்சம் வெங்காயம், 2 கருவேப்பிலை நல்லா வதக்கிடுங்க. அதோடு நம்ம விரவி வச்ச அந்த கருவாடையும் சேர்த்து இதோட ஆட் பண்ணிக்கோங்க. போட்டு நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வேக விட்டுருங்க. கருவாடை நல்லா எண்ணெயிலேயே கொஞ்சம் வதங்கட்டும். இந்த கருவாட்டு தொக்குக்கு எப்படின்னா, சீலா கருவாடு நல்லா கருவாடே தெரியக்கூடாது. தெரியாத அளவுக்கு அந்த வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் ஆயிடணும். அப்போ தான் அந்த கருவாடு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். அதுக்கப்புறமா வெங்காயத்தை கட் பண்ணி வச்ச வெங்காயத்தையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா அதோட தக்காளி பழத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்மளுடைய சீலா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சீலா கருவாடு தொக்கு